ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு என்ற இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலை எழுந்ததுமே தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென். எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு நேரம். காலையில் எழுந்ததும் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த நாள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக, நன்மையின் நாளாக, விடுதலை நாளாக அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். காலையில் எழுந்ததும் எந்த காரியத்தையும் யோசிக்காமல் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய பிரசன்னத்துக்கு காத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். ஸோ அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது எல்லா பலவீனம் மாறும். அன்றைக்கு தேவையான எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தை சந்திக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். நம்ம சேர்ந்து நமக்கு தெரிந்த பல சிங்க கெபியோ சூளை நெருப்போ எதுவுமே என்னை அணுகாது. அவரே என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர்னு சொல்லி நல்லா சந்தோஷமாக இந்த காலை நேரத்தில் அறிக்கை செய்து பாடலாமா? எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் என்னை காண்கிற தேவன், என்னை காக்கிற தேவன் என் கூடவே இருக்கிறார்னு சொல்லி நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜீசஸ். ஆமென். ஜீசஸ். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லாம சிங்கக்கெபி. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சந்தோஷமா சிங்கக்கெபியோ, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ அவே சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயம் நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை செய்து சொல்லுங்க. அவரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லுங்க. சிங்கக்கெபியோ, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காண்கின்ற தேவன் சொல்லி நல்ல கரங்களை தட்டி எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்,
என்னை காத்திடுவார். சந்தோஷமா சிங்க கேபியோ, சிங்க கேபியோ. ஆமென். சூளைனே இயேசு என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லமா சிங்க கேபியோ, சிங்க கேபியோ. சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சிங்க கேபியோ. ஆமென். சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். நீங்க மாத்தணும். அப்படி நம்ம நல்ல அறிக்கை செல்லும். கண்களை மூடி. சிங்க கேபியோ, சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ, சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ, சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆமாண்டவரே, சிங்க கேபியோ, சூளை நெருப்போ கர்த்தர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன். எத்தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன் நீதாண்டவரே. வா, இந்த துதி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உமக்கு உகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்து விரும்பியாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you Lord. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ தொடர்ந்து ஒரு நாளும் நம்ம ஒவ்வொரு வேத பகுதியை நம்ம தியானம் செய்து வருகிறோம். சங்கீதம் 1, சங்கீதம் 2, இன்றைக்கு சங்கீதம் 3 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். வேதாகமம் கையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் வேதத்தை பார்க்கலாம், அல்லது நாம் வாசிக்கிறத நீங்கள் கவனமாக கேட்கலாம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1ஆம் சங்கீதத்தில் நீதிமன்ற சுபாவத்தையும் துன்மார்க்கரின் சுபாவத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, ஸோ நீதிமானாக இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அதை பார்த்தோம். 2வது சங்கீதத்தில் மேசியாவை குறித்த சில திருக்கு தரிசனமான காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். எங்கூட சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தகருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம், தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்களேன். நம் மீது நினைவாக இருக்கிற நல்ல ஒரு தேவன். ஸோ இந்த 3ஆம் சங்கீதத்தை குறித்து சில காரியங்களை இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகில் பாடினதான ஒரு சங்கீதம். தாவீது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலுமே சங்கீதம் எழுதுகிற நபராய் காணப்பட்டார். ஸோ பிரச்சனையான நேரத்திலும் அவன் சங்கீதம் எழுதினான். 2வது சந்தோஷமாக இருக்கும்போது சங்கீதம் எழுதினான். ஸோ தாவீதின் சங்கீதங்கள் இந்த நம்முடைய சங்கீத புஸ்தகம், நம்முடைய வேதாகமத்தில் நிறைய இருக்குது. ஸோ அவன் ஒவ்வொரு சூழ்நிலை அடிப்படையில் கர்த்தரை துதிப்பதற்காகவே சில சங்கீதத்தை எழுதியிருப்பான். தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி அவர் எவ்வளோ சர்வ வல்லமையுள்ளவர், எப்படிப்பட்ட தேவன், ஸோ அவர் எப்படி ஆராதிக்கலாம்னு சொல்லி நிறைய காரியத்தை எழுதியிருக்காரு. ஸோ இந்த சங்கீதமானது தாவீது தன் குமாரனாக அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகில் அந்த நேரத்தில் எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் 3 காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது 1 to 2 வசனங்கள் பார்த்தோம்னா, தாவீது
தேவனிடத்தில் தன்னுடைய மனக்குறைகளை சொல்கிறான். தன்னுடைய மனதுக்குள் இருக்கிறதான கஷ்டத்தை சொன்ன மாதிரியே இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போதே நம்மளால் தெரியும், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சொல்கிறாரு. எனக்கு விரோதமாக எழும்புகிற அநேகராக இருக்கிறாங்க. ஸோ தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குறைகளை தாவீது தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார். ரெண்டாவது பாருங்கள், 3-6 வசனங்கள் எப்படி சொல்லணும்னா, துன்ப நேரத்திலும் தாவீதின் நம்பிக்கை. துன்ப நேரத்தில் தாவீது கர்த்தர் மீது எவ்வளோ நம்பிக்கை உள்ளவராக விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. மூன்றாவது 7-8 அந்த வசனத்தை பார்க்கணும். துன்ப நேரத்தில் தாவீதின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த 3 காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்க போகிறோம், தாவீது தேவனிடத்தில் தன மன பாரங்களை அறிவிக்கிறார். ஆமே. இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிற போகிற 3 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, நம்முடைய மனபாரங்களை தேவனிடத்தில் நம்ம அறிவிக்கிறவர்களாக காணப்படும். இன்றைக்கு தேவனிடத்தில் அறிவிக்காமல் நம்ம மன கஷ்டத்தை, நம்முடைய மன கவலைகளை, நமக்கு மனதுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்கிறதுக்கு, அதை கேட்குறதுக்கு ஒரு நபர் வேணும்னு சொல்லி நிறையா நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம், மனிதர்களை தேடி போகிறோம். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்காது, அல்லது என்னை நேசிக்கிற நல்ல நபர்கள் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க மாட்டாங்க சொல்லி அந்த அன்பை மனிதர்களிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். ஸோ இனி அப்படி அல்ல. தாவீதின் சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னென்னா, மனிதர்களை நம்ம தேடி போகாமல் என்னை நேசிக்கிற ஒரு நபர் உண்டுன்னு சொல்லிட்டு மனிதர்களிடத்தில் அந்த அன்பை தேடாமல் நம்மை நேசிக்கிற பரலோக தகப்பனிடத்தில். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் போனாலுமே, தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். தன்னுடைய சொந்த பிள்ளையை அவனை துரத்தும் போது, அதற்கு பயந்து போகும்போது தாவீது பார்த்தீங்கன்னா மனுஷர்களிடத்தில் போய் உதவி கேட்கல, மனுஷரிடத்தில் தன்னுடைய குறைகளை சொல்ல, மனுஷரிடத்தில் போய் தன்னுடைய கவலைகளை குறித்து சொல்லாமல் அவன் பரலோக தேவனை நோக்கி பார்க்க, பரலோக தேவனை நோக்கி அந்த தேவனிடத்தில் இன்றைக்கி தேவன் காத்திருக்கிறார். ஆமென். ஸோ மனுஷங்கிட்ட நம்ம போய் உதவியை சொன்னாலும், சார் நம்முடைய குறைகளை போய் மனுஷங்களிடத்தில் சொன்னாலுமே அவங்க எவ்வளோ நேரம் கேட்பாங்க நம்மளால் கேரண்டியாக சொல்லவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் கேட்பாங்க மினிமம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பிடிச்சவங்க 15 நிமிஷம். அதை தாண்டி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இல்லை ஓகே அதை எப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணலாமே தான் யோசிப்பாங்களே தவிர அதை கண்டினியூவாக கேட்க மாட்டாங்க. ஸோ மனிதனுடைய சுபாவம் அப்படி தான். ஸோ அதனால் மனிதர்கள் மீது நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் தேவனாக காத்த நீங்கள் எவ்வளோ நேரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். வசனத்தில் சங்கீதம் அழகாக இருக்கும், உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி. ஸோ அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ உங்கள் மன பாரங்கள், உங்கள் மன கவலைகள் எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் ஒரு விதமான எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே அதையெல்லாம் தேவனிடத்தில் போய் சொல்லுங்கள். ஸோ தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க, மனிதர்களிடத்தில் அல்ல. நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயம் தைரியத்தை தருவார். ரெண்டாவது பாருங்கள், துன்ப நேரத்தில் தாவீதின் நம்பிக்கை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தா, 3ஆம் வசனம் பாருங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். அந்த முதல் 2 வசனத்தில் பிரச்சனையை சொல்லலாம். இப்படிலாம் சூழ்நிலைக்கு என்னை துரத்துனாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலும் 3ஆவதாக சொல்கிறேன், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் அப்படி அந்த வேடு வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த ஆனாலும் அப்புறம் சொல்கிறாங்களே இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேடுக்கு அர்த்தம். ஆனாலும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் நம்ம ஒரு விதத்தில் உண்மை தான், ஆனால் அது முக்கியம் கிடையாது. அந்த வேடுக்கு அப்புறம், ஆனாலும் அப்புறம் நான் சொல்கிறேன் பாரு, இந்த வேடு தான் முக்கியமான, இதுதான் உண்மை சொல்லி. ஸோ தாவீது சொல்கிறாரு, சூழ்நிலையை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு இப்படிலாம் விரோதமாக நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக சொல்கிறார். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என் கேடகம்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆமென். கர்த்தர் என் கேடகம். ஒரு யுத்த காலத்தில் ஒரு கேடகம் அப்படி சொல்லி நம்ம நல்லா பார்த்துருப்போம், ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது நமக்கு தெரியும், ஒரு யுத்தம் அப்படி நடக்குன்னா ஒரு கேடகம் நம்ம கையில் இருக்கும். ஸோ நம்ம கையில் யுத்தம் செய்கிறவரோட கையில் ஒரு கேடகம் வச்சுருப்பாங்க. அந்த கேடகம் எப்படி அவர்களுக்கு எதிராக வருகிற அன்பாகட்டும் எது ஆகட்டுமே அதை தடுக்குதும். அதே போல் எனக்கு விரோதமாக 1000 பேர் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயம் பண்ண மாட்டேன். அது
கர்த்தரின் கேடகமாய் அப்படின்னா எனக்கு நிழலாக இருந்து என்னை பாதுகாக்கிற என்பதை வெளிப்படுத்துகிறார். ஸோ துன்ப நேரத்தில் தாவீது சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். அவரின் கேடகமும் என் தலையை உயர்த்துறவமாக அது மாத்திரம் கொண்டு சொல்கிறேன், நான் படுத்து நித்திரை செய்வேன், விழித்து கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். இன்றைக்கு இந்த நிச்சயம் நமக்கு வேணுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என் சூழ்நிலையை பார்த்து நான் சூழ்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறாரு சொல்லி ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்பதில் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்கள் நிலைமையை அறிந்த தேவன் அவரிடத்துல குறைகளை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண முடிச்ச உடனே ஒரு விசுவாசம் வேணும். அவரை விசுவாசிக்கும் போது அதை செய்து முடிக்கவும் கர்த்தர் வல்லவர் என்பதை நம்ம விசுவாசித்து நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை வேணும். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சூழ்ந்து போகாமல் விசுவாசமாக இருங்க. மூன்றாவது தாவீதிடத்தில் நம்ம இந்த சங்கீதத்தில் கற்றுக்கொள்கிறதான காரியம் என்னென்னா, துன்ப நேரத்தில் நம்முடைய ஜெபம் விசுவாசத்தை அறிக்கை செய்ததாக இருக்கணும். 7-8 பாருங்கள். கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, ஆசீர்வாதத்துக்காக சுகத்துக்காக சோதரம் ஆமென் விசுவாசத்தோடு சொல்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உபத்திரவத்தை நடுவு இருந்தாலும், நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்முடைய குறைகளை தேவனிடத்தில் சொல்கிறோம். நம்முடைய குறைகள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய மனபாரங்களை தேவனிடத்தில் சொல்லணும். ரெண்டாவது நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், துன்ப நேரத்தில் தேவன் மீது நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். ஆமென். ஸோ துன்ப நேரத்தில் கர்த்தரின் கேடகமாக இருக்கிறார், என்னை தப்புவிப்பார், நிச்சயம் என்னை பாதுகாப்பார், நிச்சயம் என்னை விடுவிப்பார், எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை மாற்றி என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க என்னை பெருகச்ச இயேசுவினால் முடியும்னு சொல்லி அந்த நிச்சயம் நமக்குள்ள வேணும். மூன்றாவது நம்ம தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்கிறதான காரியம், துன்ப நேரத்தில் நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் சபை மீது, எங்கள் ஊழியத்தின் மீது தங்கி இருக்கும் என்பது அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயத்தோடு நமக்கு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3 காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ தேவனாக கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நமக்கு அற்புதம் செய்கிற கடவுள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸோ தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து போனாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு பயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஸோ காணப்பட்டால் அதுலேருந்து விசுவாசமாக இருங்க. ஸோ பயந்து ஏதாவது ஆயிடுமோ, இல்லது ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை சொல்லிட்டு அதை குறித்து ஒரு பயமோ, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள பயம் வருதா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, அது இயேசுவின் நாமத்தை சொல்லி மேற்கொள்ளுங்க. இயேசு என்னை பாதுகாக்கிற கடவுள்னு சொல்லிட்டு விசுவாசமாக பேசுங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. விசுவாச வார்த்தைகள் நீங்கள் பேச பயமானது உங்களை ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆளுகை செய்யும். அந்த வார்த்தை உங்களை ஆளுகை செய்யணும்னு சொன்னால் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தின் எண்ணங்களை விட்டு வெளியே போயிடும். இயேசுவை தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர்களாக இருந்து உங்கள் வாழ்க்கையை பெருக செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவராக இருந்து நம்மை நடத்துவார். இன்றைக்கி 3 காரியத்தை இந்த சங்கீதத்தில் கற்றுக்கொண்டோம். என்ன? முதலாவது, நம்ம வாழ்க்கையில் எல்லா பாரத்தையும் தேவனிடத்தில் சொல்லணும். ரெண்டாவது, துன்ப நேரத்திலும் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது, துன்ப நேரத்தில் நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையும் படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபித்து நம்ம இந்த டிவோஷனை நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ மகிமைக்காக நன்றி செலுகிறோம். இந்த நாளிலே தேவ ஆவியானங்களை தொட்டதுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுது ஆண்டவரே. தாவீதிடத்தில் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 3 காரியத்துக்காக நன்றி செலுது ஆண்டவரே. துன்ப நேரத்தை கத்தாவிசப்போ உண்மையை கத்தாவிச உம்மிடத்தில் எங்கள் காரியங்களை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. அப்போ துன்ப நேரத்தில் உன் மீது விசுவாசம் உள்ள உதவி செய்யுங்க. துன்ப நேரத்தை நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் விசுவாசம் உள்ளதாக மாத்திரமே உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள காணப்படுற எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள் விலகி இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. எல்லா பயங்கள் விலகட்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, இதை பார்க்கிற எல்லாருக்குள்ளும் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளாக, விடுதலை நாளாக மாறட்டும். இது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறத நாள். அப்பா, நீர் எங்களோடு வாக்குத்தத்தமாக பேசினதுபடி அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன்னு சொன்னது போல ஆண்டவரே, அந்த நன்மைகள் எல்லாம் அவங்க மீது வரட்டும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதி எல்லாத்தையும் விலைக்கொள்ளுங்க. இப்படி நாமத்தினால் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறப்பா. இது எங்களுக்கும், எங்கள் சபைகளுக்கும், எங்கள் ஊழியங்களுக்கும், தகப்ப எங்களை சுற்றிக்க எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குவோம்.
இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனை ஆராதனை செய்து வார்த்தைகளை கேட்டு சங்கீத தொடர்ந்து நம்ம தியானம் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை மறந்து விடாதீங்க. எந்த நேரத்திலும் மனிதர்களை தேடி போகாமல் நம்ம இயேசுவை தேடுவோம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை அவர் நமக்காக இறங்கி செய்வார். ஏன்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். ஆமென். God bless you. Thank you.